எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அரோடைங்க. சாத்துக்குடி ஒவ்வொன்னும் எவ்வளோ பெருசு பெருசா காய்ச்சிருக்கு பாருங்க. க்ரோ பேக்கில சின்னதா தாங்க வச்சுருக்கேன். இதோ பாருங்க. இது கவர்மெண்ட் க்ரோ பேக் தாங்க. ஆனா, அதிலேயே எவ்வளோ பெருசு பெருசா காய் காய்ச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதில ஒண்ணு பழுத்து இன்னைக்கு பறிக்கிற ஸ்டேஜில இருக்குங்க. அதனால இன்னைக்கு ஒண்ணு மட்டும் தான் அறுவடை பண்ண போறோம். அடுத்தடுத்து பழுக்கிறத அப்பப்போ அறுவடை பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஸ்வீட் லெமன் இப்போ நெறைய காய்க்குதுங்க. அதில கொஞ்சம் பறிச்சுக்கலாம் பழுத்ததா பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இந்த குண்டு பச்சை மிளகாய். குண்டு பச்சை மிளகாய நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுறத விட டைரெக்ட்டா குழம்புல போடும்போது வாசனையா இருக்குங்க. அப்புறம் நீட்டு பச்சை மிளகாய் நமக்கு பொரியலுக்கு, சட்னிக்குன்னு சொல்லிட்டு அது டெய்லி யூஸ் இருக்கு இல்லைங்களா? அதனால அதில கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அப்பப்போ மாடிக்கு வர முடியாது இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜாதி மல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 25 லிட்டர் கேன்ல தாங்க வச்சுருக்கேன். அதில நெறைய பூத்துட்டே இருக்குது. இன்னைக்கு நான் அறுவடை பண்ணுன சாத்துக்குடி, ஸ்வீட் லெமன், பச்சை மிளகா, ஜாதி மல்லி. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.